அண்ணாக்கு நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ணோம். அவனுக்கு தெரியாது நான் கேக் வாங்கிட்டு வந்தது. ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்கள் நைட்டு 12 மணிக்கு எல்லோரும் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அவன் 2 இயர்ஸாக துபாயில் இருந்தான். அங்கே 2 இயர்ஸாகவே அவன் செலிப்ரேட் பண்ணவே இல்லை, கேக் கூட கட் பண்ணவே இல்லை. சரி ஓகே இந்த இயர் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோம். 1 வீக் அவங்க இருந்தப்போ நாங்கள் நைட் தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 12:30 இல்லை ஒரு 1 o'clock ஆகிடும். அப்போ தான் நாங்கள் தூங்குவோம். அவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். தம்பியும் அவன் சிங்கப்பூரில் இருக்கான். அவனும் பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வீடியோ கால் போட்டு பேசிகிட்டு இருந்தான். எல்லோரும் அவன்கிட்டையும் பேசிவிட்டு கேக்கெல்லாம் அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். இன்னொரு கேக் வந்து சண்டே ஈவினிங் வெட்டினோம். அன்றைக்கி மதர்ஸ் டே இல்லையா, ஸோ பாலா வந்து எங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. யாருக்குமே இந்த கேக் வாங்குறது தெரியாது. ஸோ ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு எழுதி மதர்ஸ் டேவும் விஷ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே மூவிக்கு போயிட்டாங்க.